என் லைஃப்பில் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், என்னால் இந்த பிரச்சனைலாம் டேக்கிள் பண்ண முடியல, ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை வருது, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது, நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கீங்கல்ல. ஏசப்பா எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க, நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை சோதனை காலத்தில் இருக்கீங்க அப்படின்னா 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோதனை காலத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க, 2வது விசுவாசத்தோடு இருங்க. இந்த சோதனை காலத்துல தாங்க நம்மளோட விசுவாசம் பயங்கரமா டெஸ்ட் பண்ணப்படும். இதுல மட்டும் நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கறவரா இருக்காரு. இதை நானா சொல்லலைங்க, யாக்கோபு 1வது அதிகாரத்துல இதை குறிச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. 2வது விஷயம், எனக்கு ஏன் சிஸ்டர் கடவுள் இந்த சோதனையை அனுமதிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, கர்த்தர் நமக்கு சோதனை அனுமதிக்கலை. கர்த்தர் நம்ம சோதிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை கொண்டு வரல. நம்ம லைஃப்பை நம்ம கரெக்டாக வாழாதனால, நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்னால தான் சோதனை காலத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அதை விட்டு மீண்டு வர்றதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்படுறது இல்லைன்னு நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. 2வது, என் பேரில் நீங்கள் எதை கேட்டாலும் என்னோட பிதா அதை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருங்க. 2வது, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எப்போயை விட இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எனக்கு வேணும்னு கேட்ட அப்படின்னா அதை நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தேவன் வாக்கு மாறா தேவன். அதனால சோதனை காலத்தில் நீங்கள் விசுவாசத்தோட இருங்க. 3rd விஷயம், நான் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் சோதனை வரணும், அங்கே பாருங்க அவன் எவ்வளோ பாவம் செய்கிறான், அவன் மட்டும் நல்ல பணக்காரனா சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தன் தவறு செஞ்சு அவனுக்கு சோதனை காலமே வரல அப்படின்னா அவன் யாருக்கு ஒப்பானவன் தெரியுமாங்க? புல்லுல பூக்கிற பூவுக்கு ஒப்பானவன். அந்த புல்லுல பூக்கிற பூவுக்கு என்ன ஆயுசு காலம்னு நினைக்கிறீங்க? அந்த சூரியன் சுட்டெரிக்கிற அளவு தான் ஆயுசு காலம். அவன் கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாதவன் நினச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை வேல்யூ பண்ணுறாங்க. நீங்கள் இதை விட்டு வெளியே வரப்ப உங்களுக்காக ஜீவ கிரீடத்தை வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென்.